வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு இரும்புச்சத்து 2 மடங்கு அதிகமாகும், நல்லா பசி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான ஹீமோக்ளோபின் ரத்தம் அதிகரிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இரும்புச்சத்து 2 மடங்கு அதிகரித்து குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் வெயிட் போடவும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 டேட்ஸை ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் மேலே தோலையெல்லாம் சீவிட்டு கட் பண்ணின பீட்ரூட்டை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டும் வேகட்டும், அந்த டேட்ஸ் 2ம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது வேக வச்ச இந்த பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஊற வச்சுருந்த அந்த 2 டேட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா மைல்டாக இருக்கும் ஸ்வீட்டு. 2 டேட்ஸ் சேர்த்திங்கன்னா ஸ்வீட் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நட்ஸ் பவுடரும் சேர்த்து இது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீட்ரூட் பியூரி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் பியூரி பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் வேறு எந்த ஸ்வீட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. டேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தி, பீட்ரூட்லேயும் இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொடுத்துட்டு வந்தாலே போதும். குழந்தைக்கு அந்த ஹீமோக்ளோபினும் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும், இரும்புச்சத்தும் அதிகமாகும், குழந்தைக்கு வெயிட்டும் போடும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே பசியும் எடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா சுருண்டு வந்துருச்சு, அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.